ஹலோ கைஸ், இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா மீனவ உணவை தான் பார்க்க போகிறோம். மீனவ உணவுகள் நிறைய பேர் தெரிஞ்சிருக்கும். பட்டினப்பாக்கம்னாலே ஒரு அத்தன்டிக்கான அந்த சீ ஃபுட்டு சாப்பிட்றதுக்கு இந்த கடையை நிறைய பேர் சூஸ் பண்ணியிருக்கீங்க. இந்த கடையில் வேறு என்னென்னலாம் பண்ணுறாங்க, ஸோ எல்லாம் எப்படி டேஸ்ட் எப்படி இருக்குன்னு சாப்பிட்டு பார்க்க தான் வந்திருக்கேன். இந்த கடை ரொம்ப நாளாக பண்ணணுன்னு ஒரு பக்கெட் லிஸ்ட்டை வச்சுருந்தேன். அந்த சுடுசூரில் மீன் குழம்பு ஊற்றி சாப்பிட்டு பார்க்கலாம். ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபிஷ்ஷுமே வந்து ஃப்ரெஷ்ஷாக பண்ணுவாங்கல்ல, ஸோ அதுக்கு ஒரு உதாரணம் தான். ஏன்னா இவங்க வந்து எடுத்து அப்பப்போவே காலி பண்ணிடுறாங்க. அந்த மாதிரி ஃபிஷ்ஷை தான் எடுத்து வச்சுருக்காங்க. அது ஃபஸ்ட் டைம் நான் எலிப்பூச்சி கையில் பிடிச்சிருக்கேன். இதை பார்க்க கொஞ்சம் வியடாதாலும் ஆனால் கடிக்காதுன்னு ஒரு சொல்கிறதால ஒரு பயம் இல்லாமல் பாருங்க உயிரோடு இருக்குது. இதை இப்போ க்ளீன் பண்ணிவிட்டு ஸோ வரும், அதையும் நம்ம பார்க்கலாம். வந்து இப்படி ஃப்ரெஷ்ஷாக தொட்டு பார்க்குறேன். குக் பண்ணி சாப்பிட்ருக்கேன், ஆனால் ஃபஸ்ட் டைமு. சூப்பர். ஒரு சின்ன வகையான நண்டு அப்படி தானேக்கா? ஆமாம், சின்ன வகை. ஓகேக்கா, சூப்பர் நல்லா மீனவன் உணவகம் கடை பேர். பட்டினப்பாக்கம் பீச்லேயே இருக்குது. லைட் ஹவுஸ்லேருந்து ஒரு 1.5 கிலோமீட்டரில் ரைட் ஹேண்ட் சைடில் வரும். பட்டினப்பாக்கம் சிக்னல்லேருந்து பீச் ரோடு லூப் ரோடு வந்தீங்கன்னா அங்கேருந்து ஒரு 15 கடை தள்ளி வரும். சொல்லுங்கள், 5 இயர்ஸ் மேலே பண்ணிட்டு. செலிப்ரிட்டிஸ் நிறைய பேர் வந்திருக்காங்களே. ஒரு செலிப்ரிட்டி கடைனே மீனவ உணவகத்தோட செலிப்ரிட்டி கடைனாலே உங்கள் கடை தான் சொல்கிற மாதிரி இருக்குது. என்ன ரீசன், என்ன அங்கே மேஜிக் பண்ணுறீங்க? மேஜிக்லாம் ஒன்றும் இல்லைண்ணா, கொடுக்குற பொருள் கொஞ்சம் தரமாக சுத்தமாக தரோம், அவ்வளோதான். நல்ல லைவான நம்ம ஃபிஷர்மேன் தான். நம்ம தொழில மீன்பிடி தொழில் தான். இந்த போட்லாம் காமிக்கிறேன். நம்ம போட்லாம் விஜய் சேதுபதி வந்தார்ல, அவர் சாப்பிட்டதுன்னா உங்கள் கடையில் என்ன சாப்பிட்டாரு? அவர் எறா சாப்பிட்டாரு, இலிப்பூச்சி சாப்பிட்டாரு, கடமா சாப்பிட்டாரு. அது சாப்பிட்டாருங்க நல்லா. அவர் நிறைய பேர், பாரதி ராஜா சார், நிறைய மலையாள ஆக்டர்ஸ் நிறைய பேர் வருவாங்க. ஸ்ரீநாத் பாஷே, மஞ்சுமல் பாய்ஸ், ஹீரோ நிறைய பேர் வருவாங்க சார். அதான் ஒருத்தர் சொல்லி தான் நல்லா இருக்கு அப்படின்னு சொல்லி அவங்க ரெஃபர் பண்ணுவோம். அவங்க மறுபடியும் வருவாங்க. பாரதி ராஜா சார் ரெகுலர் கஸ்டமர் எனக்கு. சிஎம் கிட்ட எல்லாமே அவங்க யாராவது வந்து சாப்பிட்டுருக்காங்களா? ஆமாம், வீட்டுக்கு போவோம். அவர் அப்புறம் இளைய தளபதி சார், விஜய் சாரோட மேனேஜர் வருவார். இந்த இடத்துல தான் நின்று அவரோட ஃபோட்டோ இருக்கேன், காமிக்கிறேன். யோகி பாபு சார் வந்தார். யோகி பாபு சார் கடைக்கே வருவார். வந்து எங்கள் அம்மா வீட்டில் நல்லா பேசுவார். டீம் எல்லாம் கூப்பிட்டு சின்னதாக ஒரு உரையாடல் பண்ணிட்டு தான் போவார். சசிகுமார் சார் வருவார்.
நிறைய பேர் சார் இருக்காங்க. 20 கடைங்க இருக்கு. அதில் நீங்கள் மட்டும் இந்த தனியாக தெரியுறீங்கல்ல, ஸோ சீக்ரெட்டுன்னா என்னவா இருக்கும்? மெனக்கடல் தான். மெனக்கடல் தான். நம்ம செய்கிற வேலை தெளிவாக செய்யணும். அது ரொம்ப நாள் போனோன்னா நம்மளோட முழு ஃபோக்கஸ் இதில் தான் இருக்கணும். மக்களுக்கு தேவையானதை நம்ம கொடுக்குறோம். அதுவே ஒரு சந்தோஷமாக இருக்குது. அது அகைன் அவங்களும் வராங்க. என்னென்னா சில ஹோட்டலில் வந்து சொல்லிவிடுவாங்க இந்த மீன் இருக்குன்னு சொல்லிட்டு, அவங்களுக்கு என்ன மீனுன்னு ஸ்ட்ரைக் ஆகாது. வஞ்சிரம் தெரியும், வவ்வால் தெரியும், கொடுவா தெரியும், பிராண்டட். நம்ம வந்து கடலில் இருக்க மீன் எல்லாமே பண்ணுறோம். இதுதான் பர்டிகுலராக பண்ணணும்னு கிடையாது. ஸோ அது அப்படியே ஷோ பண்ணுவோம். எடுத்துகிட்டு வந்து நாங்கள் எங்ககிட்ட இருக்கிற மீன் எடுத்துகிட்டு வந்து காட்டுவோம், ப்ளஸ் ரேட்டும் சொல்லுவோம். அவங்களுக்கு சாட்டிஸ்ஃபேக்ஷன் தான் சாப்பிட்லாம். சில பேர் கொடுத்துட்டு ரேட்டு சாட்டிஸ்ஃபேக்ஷன்லன்னு கோச்சிப்பாங்க, கோவப்படுவாங்க. நம்மக்கிட்ட அது கிடையாது. எடுத்துகிட்டு வந்து காமிப்போம். உங்களுக்கு விருப்பம் தான் சாப்பிடுங்க, அப்படி இல்லைனா உங்களுக்கு என்ன பட்ஜெட்டோ அது சாப்பிட்லாம். நம்மகிட்ட 50 ரூபா சாப்பாடு, 100 ரூபா சைட் டிஷ், 150 ரூபாயிலே முடிக்கலாம். 1000 ரூபாய் கூட சாப்பிடலாம் நம்ம ஷாப்பில். சாப்பாடு 50 ரூபா தான், அன்லிமிட்டெடு. சைட் டிஷ் எல்லாமே 100 ரூபா தான். எறா, கடமா, சொரம் எல்லாமே ஒரு போர்ஷன் 100 ரூபா தான். மீன் 100 ரூபாயிலேருந்து ஸ்டார்ட் ஆகுது. கஸ்டமர்ஸ்லாம் சாப்பிட லைக் பண்ணுறது மீன் குழம்பு, சாப்பாடு. அப்புறம் எறா குழம்பு இருக்கும், கருவாடு குழம்பு இருக்கும், சாம்பார், ரசம், பொரியல் எல்லாமே இருக்கும். அப்புறம் அந்த சைட் டிஷ் எறா, கடமா, சொரா, நண்டு, இலிப்பூச்சி, சங்கு கறி. மீன் பிடிக்கிறதும் சரி, செய்கிறதும் சரி, ஃப்ரெஷ்ஷாகவே செய்கிறீங்களே, என்ன ஃப்ரெஷ்ஷாக இருந்தால் நல்லது தானே. மக்களும் ரொம்ப ஹாப்பியாக சாப்பிடுவாங்க. ஒன்று மேக் பண்ணி வச்சு ஒரு 1/2 அன் ஹவர் வச்சு அது கொடுத்தா நல்லா இருக்காது இல்லையா? மீன் ஒரு 10 வகை மீன் இருக்கும், பார்த்துருப்பீங்க. வஞ்சிரம், வவ்வால் எல்லாமே இருக்கும் நம்ம கடையில். ஸோ வஞ்சரம் எல்லாமே அப்படியே பார்க்க ஃப்ரெஷ்ஷாக இருக்குது. கட்டிங்லாம் நீங்களே தானா? எல்லாமே நம்ம தம்பிங்க பண்ணுறது தான். ஆமாம், போட்லேருந்து வந்தால் லைவாக இருந்தால் மட்டுமே தான் மீன் வெளியே வரும், இல்லைன்னா நம்ம கடைக்கு வராது. இல்லைனா இல்லை, நேற்றுலாம் கோச்சிக்கிட்டாங்க மீன் இல்லைன்னு சொல்லிட்டு. இன்றைக்கி தான் வஞ்சிரம் இருக்குது தண்ணி. அதனால தான் எல்லாமே அவங்க சொன்னதுக்கப்புறம் ஆர்டர் எடுத்துகிட்டு தான் சுட சுட போட்டு கொடுப்போம். ஏதாவது இருக்கா? மண்டே ஒரு நாள் ஹாலிடே, மற்ற டைமில் எல்லா நாளும் இருக்கும். காலையில் 11 மணிக்கு ஸ்டார்ட் பண்ணுறோம், நைட்டு 11 மணிக்கு க்ளோஸ் பண்ணுறோம். வாங்க, மீனவன் உணவகம் அன்புடன் வரவேற்கிறது. நன்றி. ஃபைனலாக உங்ககிட்ட ரைஸ் வாங்கியாச்சு. இந்த ரைஸில் பார்த்தீங்கன்னா இவங்க 50 ருபீஸ் கொடுத்துருக்காங்க. இந்த மீன் குழம்பு சாப்பாடு ப்ளஸ் கோஸ் வச்சுறாங்க, ஒரு முட்டை வச்சுறாங்க. அடுத்து இவங்ககிட்ட சைடிஷ்னு பார்த்தீங்கன்னா அவங்ககிட்ட இருக்க எல்லாத்துலேயுமே கொஞ்சம் வாங்கியிருக்கேன். என்னென்ன வாங்கியிருக்கேன்னா இந்த நண்டு, அப்புறமேட்டு நெத்திலி, கடம்பா, எலிபூச்சி, அப்புறமேட்டு எறா, சொரா புட்டு. ஸோ இந்த ஐட்டம் எல்லாமே வாங்கியிருக்கேன். ஸ்வீட்ஸ் எப்படி இருக்குன்னு சாப்பிட்டு பார்த்துடலாம். இந்த மீன் குழம்பு சாப்பிடவே நிறைய பேர் தேடி வர சொன்னாங்க. அந்த மீன் குழம்பு கூட நார்மலாக வைக்காமல் இந்த இவ்வளோ பெரிய துண்டு மீன், இது பாருங்கள் இந்த மீனை. ஸோ எப்படி இருக்குன்ட்டு இந்த நீங்கள் கேட்டிங்கன்னா மீனை தனியாக எடுத்து வந்து போட்டு தராங்க. ஸோ மீன் குழம்பை அப்படியே சுடுசோரில் போட்டு இப்படி ஒரு பெரட்டி எப்படி இருக்குன்னு போயிடலாம். குழம்பு அத்தன்டிக்காக அந்த மீன் ஃப்ளேவரோட இறங்கி சூப்பராக இருக்குது. போட்டு வைப்பாங்க அந்த மாதிரி இல்லை, ஆனால் நறுக்குன்னு இருக்குது. அந்த மீனோட ஃப்ளேவரு அந்த மீன் குழம்புல நல்லா கரைஞ்சி சாப்பிட செம்மையாக இருக்காங்க. சூப்பர். ஆனால் ஃபஸ்ட்டு எறாவிலேருந்து போயிடலாம். பாருங்க, ஆஹா, இதெல்லாம் சின்னதாக இருக்கான். நல்லா பொடிசாக சின்னதாக இருக்கான். சிக்கன் ட்ரை பண்ணிடலாம். மேலே போடுற அந்த மசாலா இருக்குல்ல, செம்மையாக இருக்குது. சூப்பராக அந்த மசாலாவோட ஃப்ரை பண்ணி சூப்பராக எடுத்துருக்காங்க. எறா சாப்பிட அந்த மெரின் ஸ்மெல்லாம் எதுவுமே இல்லாமல் சும்மா நறுக்குன்னு சாப்பிட நச்சுன்னு இருக்குது. அதை க்ளீன் பண்ணியிருக்குது, நல்லா க்ளீன் பண்ணியிருக்காங்க. உள்ளே எல்லாமே அந்த நரம்பெல்லாம் இருக்கும் தெரியுமா, அந்த தாண்ட எறாக்குள்ளே அந்த நரம்பை கூட ஈவன் க்ளீன் பண்ணி சூப்பராக பண்ணியிருக்காங்க. நல்லா இருக்குங்க. சொரா புட்டு போயிடலாம். சொரா புட்டு இந்த மேலே இதில் பார்க்கும்போதே அந்த பூண்டு, அந்த கருவேப்பிலை இதெல்லாம் நல்லா தெரியுதுங்க. டேஸ்ட் போயிடலாம். அந்த புட்டுக்கு நல்லா அரைப்பாங்க, அரைச்சி அதில் மசாலா போட்டு பண்ணியிருக்காங்கல்ல, அந்த கருவேப்பிலை ஃப்ளேவரோட சாப்பிட சும்மா செம்மையாக இருக்கான். நல்லா இருக்குது, சூப்பராக பண்ணியிருக்காங்க. நெத்திலி போயிடலாம். நெத்திலியில் மசாலா கோட்டிங்கே இல்லை, வெறும் நெத்திலி மட்டும் தான் தெரியுது. நெத்திலி மேலே இருக்க மசாலா செம, இது ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. இந்த க்ரன்ச்சினஸ்ஸு ப்ளஸ் அதோட ஃப்ரெஷ்னஸும் நல்லா ஃபீல் பண்ணி சாப்பிடும்போது சூப்பர். அவங்ககிட்ட இருக்க எலிபூச்சி போயிடலாம். எலிபூச்சை ஃப்ரெஷ்ஷாக அப்படியே நான் கையில் பிடிச்சேன். ஒரு சின்ன நண்டுன்னு சொல்லுவாங்க இதை. ஸோ இவன் எப்படி இருக்குன்னு போயிடலாம். நண்டு சாப்பிட்ற மாதிரி தான் இருக்குது. ஓடை நல்லா மெல்ல முடியுது, சூப்பராக இருக்குது. கடித்து முடிச்சிட்ட அப்புறம் அந்த சாறு அப்படியே எடுக்க சூப்பராக இருக்குது, நல்லா இருக்குங்க. இருக்க கடம்பா போயிடலாம். இந்த பாருங்கள், கடம்பா அப்படியே கூந்தலோடு வந்துடான். ஸோ எப்படி இருக்குன்னு போயிடலாம்.
கடம்பா லப்பர் மாதிரிலாம் இல்லைங்க, விவரம் இழுக்கு. இப்போ இதுதான் பிக்கிறேன் வந்துட்டு பாருங்களேன். நல்லா சூப்பராக குக் பண்ணியிருக்காங்க. இந்த கடம்பாவை நல்லா ஃபீல் பண்ணி சாப்பிடும்போது அந்த மேலே போடுறாங்களே அந்த பொடி அட்ராவாக எல்லாத்தையுமே நண்டு போயிடலாம். இவரை இது இல்லாமல் எறா தொக்கு, இந்த பெரிய பெரிய மீன்லாம் இருக்குது. என்னால் இவ்வளோதாக சாப்பிட முடியும். நீங்களாம் சாப்பிட்டுருந்தீங்கன்னா எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். ஸோ நண்டை ரெண்டாக புட்டு உடச்ச உடனே இங்கே பாருங்கள், நண்டை ஃப்ரெஷ்னஸ்ஸு, அந்த ஜூஸினஸ்ஸு, அடாடாடாடாடா இல்லை, இவனை எடுத்து அப்படியே சாப்பிட்டா தான் செம்மையாக இருக்கும். நண்டை நல்லா மென்று சாப்பிட்டா தான் நண்டு சாப்பிட்ட மாதிரி இருக்கும். அவ்வளோ சூப்பராக இருக்கும். இந்த மசாலா கிரேவி ரொம்ப காட்டமாக இல்லை. இங்கே சாப்பிட்டது காட்டம் அந்த மாதிரிலாம் எதுவுமே ஃபீல் ஆகலை. சாப்பிட்றதுக்கு ஏற்ற மாதிரி சூப்பராக கொடுத்துருக்காங்க. இந்த கடை லொக்கேஷன் எல்லாருக்குமே தெரியும். ஸோ மீனவன் உணவகம் பட்டினப்பாக்கம் போட்டாலே வந்துடும். ஸோ நான் சாப்பிட்ட வரைக்கும் எனக்கு சைடிஷாக இருக்கட்டும் சரி, அந்த மெயின் டிஷ் மீன் குழம்பாக இருக்கட்டும் சரி, அந்த நெத்திலி நல்லா மொறுமொறுனும், இந்த எறா அந்த சொரா போட்டு நல்லா சூப்பராக இந்த மேஷ் ஆகி, எலிகுச்சி ஈவன் அதை நல்லா சூ பண்ணி சாப்பிட முடியுது. அதேமாதிரி கடம்பா ரப்பர் மாதிரிலாம் இல்லை, அப்படியே சாப்பிட நறுக்குன்னு இருக்குது. டேஸ்ட் வைஸ் ரொம்ப சூப்பராக செஞ்சுருக்காங்க. ஸோ நிறைய இடத்துக்கு போய் தனியாக வீடியோ பண்ணிட்டுருக்கேன். உங்களால் முடிஞ்சால் ஒரு லைக்கு கமெண்ட் ஷேர்லாம் பண்ணியிருக்கீங்க, நான் ரொம்ப ஹாப்பியாக இருக்கும். ஸோ அடுத்த வீடியோ மீட் பண்ணாங்க. நான் உங்கள் ஐடியா பண்ணி டாடா பை பை. நான் உனக்கு தர்றது சோறு இல்லை தம்பி, இம்ப்ரமேஷன்.